ஈவில் டெட் பார்ன் இந்த படத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். 1981 ஈவில் டெட் வந்து படம் உலகத்தையே ஒரு கலக்கின படம். அதே மாதிரி 2026 ஈவில் டெட் பார்ன் ஒரு படம் வந்திருக்கு. இந்த படத்தை பார்த்துட்டு சரி ஓகே அந்த படம் மாதிரி இந்த படம் இருக்குமான்னு பார்த்தேன்னா அதோட பயங்கரமாக இருக்குன்னு தான் சொல்லணும். ஏன்னா அந்த படத்தோட கதையும் களமும் அது மாதிரி. அது எப்படி நம்ம வந்து 1981 பார்த்துட்டு பயந்து நைட்லலாம் தனியாக பார்க்க முடியாமல் அவஸ்தைப்பட்டோமோ, எந்த படமும் ரொம்ப ரத்தம் தெறிக்க தலை காலில் வெட்டி இந்த படத்தை எடுத்திருக்காங்க. இந்த படத்தோட கதை என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஃபேமிலி, ஹஸ்பண்ட் ஒய்ஃபு, 2 பசங்க, 2 மருமக, ஒரு பாட்டி அந்த வீட்டில் இருக்காங்க. திடீர்னு பெரிய பையனுக்கும் மருமகனுக்கும் ஒரு சண்டை. பையன் வெளியே போகிற ஆக்சிடெண்ட் ஆகிட்டு செத்துருவோன்னு திடீர்னு பார்த்தீங்கன்னா அதை வந்து அடக்கலம் பண்ணிவிட்டு அந்த அடக்கடை போகிறதுக்கு முன்னாடி அப்பா வந்து ரொம்ப பையன் மேலே ரொம்ப பாசப்பட்டு ஐயோ ஆவுன்னு அழுவார். அந்த பையனுக்குள்ளே இருக்கிற அந்த ஆத்மா ஆவி அப்பாவுக்குள்ள உடம்புல வந்துடும். எப்படி ஈவில் டெட்டில் புக்கில் படித்தோன்னே பேய்ங்கெல்லாம் வருது, இதே மாதிரி ஒரு தாத்தா என்ன பண்ணுவார், புக்கில் எழுதி திருப்பி அந்த பையன் படிக்கிறப்ப இந்த மறுபடியும் அந்த ஆவி வந்து இவங்க குடும்பத்தையே பழிவாங்க வருது. அப்போது அந்த பக்கம் பையன் போயிட்டு பிறகு அப்பா ஆவி வந்தோம்னா அப்பா வந்து அந்த குடும்பத்தையே போட்டு தள்ள பார்க்குறாரு. மகனுக்கும் ஒய்ஃபுக்கும் பாட்டிக்கும் பயங்கரமான சண்டை. அப்பா வந்து எல்லாரையும் சாவடிக்க பார்க்குறாரு. அப்பா இவங்க போட்டு புலறாங்க. அப்பாவும் கீழே விழுந்துடுறாரு. ஐயோ ஹாஸ்பிட்டலுக்கு போகலன்னு சொல்லிட்டு சின்ன பையனும் மருமகளும் கூட்டிகிட்டு போகிறாங்க. அந்த காரில் போகிறப்போ மருமகளை போட்டு தலையில் வெட்டி காரு கண்ணாடி உடச்சி கையெல்லாம் துண்டு ஆகி தெறிக்க விட்டு வெட்டுறாரு. பையன் பயந்து வீட்டுக்குள்ளே ஓடி வருவான். மறுபடியும் மருமகளும் பேயாக மாறி மாமனாரும் பேயாக மாறி அந்த வீட்டுக்கு வந்து எல்லாருமே பேயாக மாற்ற ட்ரை பண்ணுறாங்க. கடைசியில் மனைவி ஆயிடுறாங்க, பாட்டி பேயாக மாறிடுது. கடைசியில் அந்த பெரிய மருமகள் மட்டும் இந்த குடும்பத்துலேருந்து எப்படி தப்பிக்கிறான்னு சொல்கிறது தான் கதை. ஃபஸ்ட்டு அந்த கார் ஃபைட்டெல்லாம் நம்ம சீட்டு நுனிக்கே வரலாம். அந்த அளவுக்கு தரமான கார் சண்டை, அதுவும் த்ரில்லரு வெட்டு குத்துலாம் ரசிகர்கள்லாம் அதெல்லாம் விருந்துனே சொல்லலாம். அந்த காருக்குள்ளே அந்த கேமரா ஒர்க்கெலாம் வேறு லெவல் இருந்தது. அந்த 3 பேருக்குள்ளே அந்த ஃபைட்டு சூப்பராக இருந்தது. இந்த படம் வந்து இந்த த்ரில்லர் பிடிக்கிறவங்களுக்கு, அந்த ஆர்ஆர் பிடிக்கிறவங்களுக்குலாம் அந்த ஒரு விருந்துனே சொல்லலாம். இப்போ 2026 இந்த படம் இப்போ 10ஆம் தேதி ரிலீஸ் ஆகுது. போய் தியேட்டரில் பாருங்கள். அவ்வளோ எஃபெக்ட்ஸோடு தேட்டரில் பாருங்கள். உங்களெல்லாம் காதும் கண்ணும் அப்படியே மெர்சலாக இருக்கும். கேமரா ஒர்க்கு அந்த அளவுக்கு சூப்பராக இருந்தது. கொடுக்குற காசுக்கும் ஒருத்தான படம். இந்த படத்தோட இயக்குனர் செபாஸ்டியன் மணி கேட்பா தலைவா எங்கள் தலைவா இப்படியெல்லாம் ரத்த கொடூரமாக இருக்குது. இந்த படத்தில் ஒரே ஒரு மைனஸ் நம்ம சொல்லணும்னா, ஸ்பைடர் மேன் மாதிரி அப்பப்போ அந்த பேய் குடும்பமே அடிச்சு ஜம்ப்பு ஃபுட்பால் கிரவுண்டு மாதிரி அடிச்சு அடிச்சுக்கிறாங்க. இதை தவிர்த்துட்டு படம் பார்த்தாவே இன்னும் சூப்பராக இருக்கும். எதுக்கு பேய் வீடா ஃபுட்பால் கிரவுண்டாக நமக்கு தோணுது. ஆனால் அதை மட்டும் கட் பண்ணியிருந்தால் இயக்குனர் வந்து இன்னும் மெருகேற்றி ஜொலிச்சிருப்பார். த்ரில்லர் படத்தில் ஒரு பெஸ்ட்டு த்ரில்லர் படமாக இந்த ஈவில் டெட் பார்ன் இருக்கும். போய் பாருங்கள் நிச்சயமாக.